இன்னைக்கு நம்ம ஒரு வேற லெவல் விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அது நம்ம கொண்டாட்டத்துல இருக்க ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. கல்யாண வீடு, காது குத்து, இறப்பு, பிறப்பு, திருவிழான்னு எல்லா கொண்டாட்டத்திலயும் இருக்க ஒரு விஷயம் தாங்க. என்னன்னு யோசிக்கிறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல, பட்டாசு தாங்க. வெடி சத்தம் இல்லாம எந்த கொண்டாட்டமாவது முழுமையடையுமா? தீபாவளி வந்தா புது சட்டை வாங்குறோமோ இல்லையோ, பட்டாசு வாங்க சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் கியூல நின்று பட்டாசு வாங்குவாங்க. பல ஆயிரம் கொடுத்து வாங்கின அந்த பட்டாசு கொஞ்ச செகண்ட்லயே வெடிச்சு புகையா மறைகிற இந்த பேப்பருக்குள்ள 2000 வருஷத்துக்குள்ள வரலாறு ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? பட்டாசு ஏதோ சயின்டிஸ்டால கெமிக்கல் லேப்ல உருவான ஒரு கண்டுபிடிப்பு இல்லைங்க. பழங்கால மனிதர்கள் செஞ்ச தவறுனால இயற்கையா உருவான ஒரு பொருள் தான் பட்டாசு. அது உலக வர்த்தகத்திலேயே மாற்றம் பண்ணிருக்குன்னா பாருங்க. இன்னைக்கு பட்டாசு எப்படி, எங்க, யார் கண்டுபிடிச்சாங்க, அதை பத்தி முழுமையான ஒரு த்ரில்லரான வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். சுமார் 2200 வருஷத்துக்கு முன்னால பண்டைய சீனால ஹூனான் மாகாணத்துல நம்ம பட்டாசோட கதை ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி லேப்லயோ இல்ல ஒரு பெரிய ஃபேக்டரியிலயோ ஆரம்பிக்கலங்க. அதுக்கு பதிலா அது ஒரு அடர்ந்த மூங்கில் காட்டுக்குள்ள ஒரு அற்பத்தனமான காரணத்துக்காக தான் தொடங்குது. சீனாவுல மூங்கில் அபரிவிதமா வளர்ந்து கிடக்கு. அந்த பகுதி மக்கள் அவங்களோட எல்லா தேவைகளுக்கும் அந்த மூங்கில் மரங்களை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல தீய சக்திகள், துரதிருஷ்டம் மற்றும் நோய்கள்னு அந்த மக்கள் பல பயத்துல இருந்தாங்க. அந்த பயத்தை போக்க அவங்க ஒரு விசித்திரமான சடங்கை செஞ்சு வந்தாங்க. பச்சை மூங்கில் துண்டுகளை தீயிலிட்டு எரிக்கிறது. நீங்க ஒரு பச்சை மூங்கில் துண்டை புலந்து பார்த்தா அது உள்ள வெற்றிடமான பல அறைகள் இருக்கிறத பார்க்கலாம். இந்த அறைக்குள்ள காற்று அடைக்கப்பட்டிருக்கும். தீயில எரிக்கும் போது உள்ள இருக்க காற்று அதிக வெப்பத்தால விரிவடைஞ்சு இறுதியில ஒரு மூங்கில் தண்டு வெடிச்சு சதறும். இந்த சத்தம் காதை புழக்கிற அளவுக்கு கேட்கும். சீனர்கள் இந்த இயற்கையான வெடியோசையை பயோசுன்னு சொல்லி வந்தாங்க. இந்த வெடியோசை தான் அசுரர்களையும் கெட்ட ஆவிகளையும் விரட்டுவதா அவங்க உறுதியா நம்பிட்டு இருந்தாங்க. இதுதான் உலகின் முதல் இயற்கையான பட்டாசு. ஆனா அவங்க இந்த வெடியோசையை மட்டும் நம்பி இல்ல, இதை விட அதிக சத்தம் இருக்க வெடியோசையை தேடி அலைஞ்சாங்க. அந்த தேடல் தான் வரலாற்றோட ஒரு திருப்ப முனையா அமைய போகுதுன்னு அன்னைக்கு அவங்களுக்கு தெரியல. பல நூற்றாண்டுகள் கடந்தும் இந்த தேடலை சீன மக்கள் நிப்பாட்டவே இல்லை. கிபி 600ஆம் வருஷத்துல அரசர் சோங் வம்சம் ஆண்டுகிட்டு இருந்த அந்த ஆட்சி காலத்துல மூங்கில எரிச்சு திருப்தி அடையாத சீன ரசவாதிகள் சாகா வரம் தரும் மருந்தோட ரகசியத்தை இரவும் பகலும் தேடி வந்தாங்க. அந்த தேடல்ல ஒரு வரலாறு மிக்க மகத்தான தவறு ஒண்ணு நடக்குது. சீன மக்கள் கிட்ட ஒரு புகழ்பெற்ற கதை ஒண்ணு இருக்கு. ஒரு சீன ரசவாதி மருந்து தயாரிக்கும் பொழுது அவர் கைவசம் வச்சிருந்த 3 பொதுவான பொருட்கள்ல உப்பு நீர், கந்தகம், கரி, இந்த 3ஐயும் ஒரு சின்ன பாத்திரத்துல கலந்திருக்காரு. எதிர்பாராத விதமா அந்த கலவையில இருந்து அதிக வெப்பத்தோட ஒரு கரிய புகை ஒண்ணு கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கு. அந்த புகையோட வெப்பம் அதிகமாகி அது ஒரு பெரிய சத்தத்தோட வெடிச்சிருக்கு. இப்போதாங்க சாகா வரத்துக்கான மருந்துக்கு பதிலா வரலாறு காண முடியாத அளவுக்கு ஒரு சக்தி ஒண்ணு உருவாயிருக்கு. அந்த சக்தி தான் வெடிமருந்து. சீன மக்கள் இந்த தூளை ஃபயர் ட்ரக்னு சொல்றாங்க, அதாவது தீய மருந்துன்னு சொல்றாங்க. இதை கண்டுபிடிச்ச சீன மக்கள் உடனே சுதாரிச்சுக்கிறாங்க. மூங்கில எரிச்சு இதை வெடிக்க வைக்கிறதுக்கு பதிலா வேற என்னென்ன வழிகள்லாம் இருக்குன்னு தீவிரமா ஆராய்ச்சி செய்யறாங்க. இப்போ இந்த வெடிமருந்து எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு இப்ப பார்க்கலாம். சீன மக்கள் வெடிமருந்த மூங்கில் தண்டுக்குள்ள வச்சு நிரப்பி வெடிச்சு பார்க்கறாங்க. பின்னால மூங்கில் மரத்தை வெட்டுறது ரொம்ப கடினமா இருக்குங்கிறதுனால நிறைய காகித துண்டுகளை ஒரு குழாய்களா உருவாக்கி அதுக்குள்ள வெடிமருந்து நிரப்பி வெடிக்கிறாங்க. காஞ்ச புல்லையும் காகிதத்தையும் திரியா பயன்படுத்தியும் வெடிச்சு பாக்குறாங்க. இந்த வெடியெல்லாம் மூங்கில் வெடியை விட பல மடங்கு சத்தமா வெடிக்குதுன்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் இந்த முறையே உறுதி செய்யறாங்க. இந்த காகித பட்டாசுகளை கண்டுபிடிச்சதுல ஹூனான் மாகாணத்தை சேர்ந்த துறவி லீ திவாங் என்பவருக்கு பெரிய பங்கு உண்டுன்னு இன்னைக்கு வரையும் சீன பட்டாசு தொழிலாளர்கள் ஆண்டுதோறும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வராங்க. இப்போது பட்டாசு வெறும் கொண்டாட்டமா இல்ல, ஒரு தவிர்க்க முடியாத கலாச்சார அங்கமா மாறி இருக்கு. இப்படிதாங்க காகித பட்டாசு உருவானுச்சு. வெடிமருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பட்டாசுகளோட பயன்பாடு 2 திசைகள்ல விரிவடையுது. ஒன்னு கொண்டாட்டம், இன்னொன்னு போர். வெடிமருந்தோட சக்தி ராணுவத்தோட கண்களை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. சோங் வம்சத்தின் பொழுது சீன ராணுவம் இது தங்களோட ஆயுதங்கள்ல பயன்படுத்த தொடங்குது. காகித குழாய்கள்ல மருந்து நிரப்பி எதிரிகளை நோக்கி தீய பாய்ச்சி அடிக்கிற முதல் ராக்கெட்டுகளை உருவாக்குறாங்க. இதுக்கு பேரு ஃபயர் ஏரோன்னு சொல்றாங்க. வெடிமருந்த பீரங்கி மற்றும் குண்டுகள்லையும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கொண்டாட்டத்துக்காக உருவான இந்த பட்டாசு இப்ப
உயிரை எடுக்கிற துப்பாக்கி தூள்களா மாறுது. சீனா இந்த கருப்பு தூளோட ரகசியத்தை பல நூற்றாண்டுகளா பாதுகாத்து வந்தாலும் கால ஓட்டத்துல ரகசியம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியாகுது. மங்கோலிய படையெடுப்பாளர்கள் 13ஆம் நூற்றாண்டுல கெங்கிஸ்கான் மற்றும் அவரது வழித்தோன்றல்கள் சீனாவை தாக்கும்போது சீனர்கள் வெடி ஆயுதங்கள் குறித்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சீனர்கள் போர்க்கலைகள்ல வெடிமருந்தை எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு சீனர்களிடம் இருந்தே தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படிதான் வெடிமருந்தோட ரகசியம் மேற்காசியாவுக்கு பரவ ஆரம்பிக்குது. அரேபியர்கள் சீனாவோட ரொம்ப வருஷமா வர்த்தக தொடர்புல நெருங்கி இருக்காங்க. அரேபியர்கள் சீனர்களிடம் இருந்தே வெடிமருந்தை எப்படி தயாரிக்கிறதுன்னு கத்துக்கிறாங்க. அதை தங்களோட சொந்த பட்டாசுகளையும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இத சீன உப்பு, அதாவது சைனீஸ் சால்ட்னு சொல்றாங்க. 13ஆவது நூற்றாண்டுல மார்க்கோ போலோ போன்ற பயணிகள் மூலமாகவோ இல்ல அரேபியர்கள் மூலமாகவோ வெடிமருந்து ஐரோப்பியாவை பரவி இருக்கும்னு சொல்றாங்க. இத்தாலியர்கள் தான் ஐரோப்பாவில முதல்ல பட்டாசு தயாரிப்பு கலைகள்ல கற்று தேர்ச்சி அடைஞ்சாங்க. ஐரோப்பிய அரசர்கள் தங்களோட ராணுவ வெற்றிகளுக்கும் பட்டாபிஷேகங்களுக்கும் திருவிழாவுக்கும் வான வேடிக்கைகளை பயன்படுத்தி தங்களோட ஆதிக்கத்தை காட்டுறதுக்காக வெடிமருந்துகளை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் பட்டாசு வெடிக்கிற கதையும் பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா பட்டாசுக்கு எப்படி இத்தனை கலர்கள் உருவானுச்சுன்னு இனி வர்ற வீடியோக்குள்ள தெரிஞ்சுக்கலாம். இந்த குறை 19ஆம் நூற்றாண்டு தான் தீர்க்கப்படுது. 19ஆவது நூற்றாண்டோட ஆரம்ப காலகட்டத்துல இத்தாலியில நடந்த பல வேதியியல் முன்னேற்றங்கள்ல பட்டாசுகளோட வரலாறும் முக்கியமா மாறுது. இத்தாலியோட கண்டுபிடிப்பாளர் ஒருத்தர் வெடிமருந்தோட பல்வேறு உலோக உப்புகளை சேர்க்கறது மூலமா நெருப்புக்கு பல வண்ணங்களை சேர்க்க முடியும்னு கண்டுபிடிக்கிறாரு. இந்த வேதியியல் புரட்சிக்கு பிறகுதான் நம்ம வானத்துல பாக்குற பல வண்ணங்களை வெடிச்சு செதற அந்த வான வேடிக்கையே சாத்தியமாகுது. பட்டாசு வெறும் இரைச்சல் மட்டும் கிடையாது, அது வண்ணத்துல நிறைஞ்ச ஒரு அறிவியல் கலையா மாறுது. இந்தியாவோட பட்டாசு துறையின் தலைநகரம் தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசி தான்னு யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் இந்த வீடியோல சிவகாசியை பத்தி ஒரு சின்ன வரலாறு குறிப்பா பார்த்துக்கலாம். 1920களில் சிவகாசியை சேர்ந்த பி. ஐயா நாடார் மற்றும் ஏ. சண்முகம் நாடார் 2 பேர் இளைஞர்களும் இந்தியாவில் அப்போது தீப்பெட்டி தொழிலின் மையமா இருந்த கொல்கத்தாவுக்கு போறாங்க. அங்க ஜப்பானியர்களோட உதவியால தீப்பெட்டி தயாரிக்கும் நுட்பங்களை கத்துக்கிறாங்க. 1920ஓட இறுதியில் சிவகாசிக்கு திரும்புறாங்க. 1928ல் சிவகாசியின் முதல் தீப்பெட்டி தொழிற்சாலையை 2 பேரும் தொடங்குறாங்க. 1930ல் தீப்பெட்டிக்கு பயன்படுத்திய அதே ரசாயன பொருட்களை வச்சு எளிதான மத்தாப்பு மற்றும் சிறிய ஓலை வெடிகளை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. காலப்போக்குல கடுமையான உழைப்பு மற்றும் புதுமைகளின் விளைவா மூங்கில் வெடி முதல் சரவெடி வரை பூச்சட்டி, வான வேடிக்கை என அனைத்து வகையான பட்டாசுகளையும் சிவகாசி தொழிலாளர்கள் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மிக குறுகிய காலத்திலேயே சிவகாசி இந்தியா முழுவதும் பட்டாசுக்கான ஒரு மையமா உருவெடுத்துச்சு. இன்னைக்கு இந்தியாவின் பட்டாசு தேவையில 90% மேல் சிவகாசியில் உள்ள சுமார் 1000 ஆலைகள்ல தயாரிக்கப்படுறாங்க. சிவகாசி குட்டி ஜப்பான்னு தீப்பெட்டி மற்றும் பட்டாசு நகரம்னு புகழ் பெற ஆரம்பிச்சது. இதுதாங்க பட்டாசு உருவான முழு வரலாறு. ஒரு காட்டுவாசி கூட்டத்துல மூட நம்பிக்கையால தற்செயலா தீயில எரியப்பட்ட ஒரு மூங்கில் கட்டையோட சத்தத்துல தொடங்கி ஒரு ரசவாதியோட தேடல்ல கண்டுபிடிக்கப்பட்ட வெடிமருந்து மங்கோலியர்கள் மூலமா உலகம் முழுவதும் பரவி இத்தாலியா வேதியியலாளர் மூலமா வண்ணமயமாக்கப்பட்டு இறுதியா தமிழ்நாட்டோட சிவகாசியில ஒரு மாபெரும் தொழில் சாம்ராஜ்யமா நிலப்பட்டிருக்கு. பட்டாசுகள் இன்னைக்கு சுற்றுச்சூழல் சவால்கள், பாதிப்பு விதிமுறைகள்னு பல கேள்விகளை எதிர்கொண்டாலும் நம்ம கலாச்சாரத்திலையும் கொண்டாட்டங்களே நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு முறையும் பட்டாசு வானில வெடிச்சு செதறும் பொழுது நீங்க நினைவுல வச்சுக்க வேண்டியது இதுதான். இந்த சிறிய காகித குழாய்களுக்குள்ள 2000 ஆண்டு அறிவியல் வரலாறும் மனித இனத்தோட தொடர்ச்சியான கொண்டாட்ட உணர்வும் ஒளிஞ்சிருக்குங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.